guys, வெல்கம். நான் தான் உங்கள் அஷன் பைலட். உங்களை நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். பட் இன்னொன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க என்னோடய பைக் தான் வந்துருச்சோ அப்படின்ட்டு. பைக்லாம் வரல, பட் அது வரைக்கும் சும்மாவும் இருக்க முடியல. பைக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் பிஃபோர் தான் ஃபோன் பண்ணாங்க. அப்போ தான் இன்ஜின் பிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க ஃபோன் பண்ணிவிட்டு கேடிஎம்லேருந்து. ஸோ பைக் வரதுக்கு எப்படி இன்னும் ஒரு 2 வீக்ஸ் ஆகும் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறமா பைக் வந்து நான் வந்து புது வண்டி எப்படி டெலிவரி பண்ணுவாங்களோ அதை விட மாசாக வந்துட்டு நான் வந்து என் வண்டி டெலிவரி எடுக்கிறதுக்கு யோசிச்சு வச்சுருக்கேன் 2.1 சொல்லிட்டு. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழில் டைட்டில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. என் ஃபோனோட ஸ்கின் வந்து நான் மாற்ற போகிறேன். ஆக்சுவலாக இது என்னோடய ஓல்ட் ஸ்கின். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன், ஒரு 1 வீக் பிஃபோர் ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன் வேறு ஸ்கின்னு. பட் ஃப்ளிப்கார்ட்லேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வேறு ஸ்கின் அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ உடனே ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு இப்போ நான் வந்து புது ஸ்கின் திருப்பியும் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கின்னை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஃபோனை நிறையா அண்டர் வாட்டர் ஷாட்ஸ்லாம் எடுப்பேன். ஸோ இந்த ஸ்டிக்கர்லாம் பார்த்தீங்களா, ஸோ லைட்டாக தேஞ்சு போச்சு. இது பார்த்தீங்கன்னா S20 ப்ளஸ் வந்து சாம்சங் S20 ப்ளஸ் இந்த ஃபோன் வந்து. ஸோ இது வந்து நான் ஸ்கின் ரொம்ப யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஆர்டர் பண்ண ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ண ஸ்கின் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டில் தான் வந்துக்குது எனக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து இந்த ஸ்கின்னை வந்து இந்த ஃபோனில் எப்படி நான் ஒட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறது தான் இந்த வீடியோ. பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கா? பட் இந்த கேமராவில் ஒட்டுற ஸ்கின் வந்து நான் என் ஃபோனில் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அது வந்து பிடிக்காது. ஏன்னா கொஞ்சம் டைம் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணும்போது அது சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகாது. சரி, அது மாதிரி ரவுண்டாக தெரியும், சர்க்கிளாக தெரியும்னு சொல்லிட்டு நான் ஒட்ட போகிறதில்ல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பழைய ஸ்கின்னை எடுத்துகிட்டு இப்போ இந்த புது ஸ்கின்னை நான் போட போகிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். இதிலே போட்டிருக்கு பாருங்கள், சாம்சங் S20 ப்ளஸ் 1012 டிசைன் நம்பர். யாருக்குனா வேணும்னா ஃப்ளிப்கார்ட்டில் இந்த பையிங் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அண்டு இதோட நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இப்போ நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இது ஃபுல்லாக தேஞ்சி கீஞ்சி அண்ட் வெள்ளை கலரில் ஆகிட்டு பாருங்கள். கீழே அந்த டிசைன் வரும், செம்ம குவாலிட்டி. ஆக்சுவலாக இந்த ஸ்கின்னை நான் பிரிச்சுட்டேன். இந்த ஸ்கின்னு முன்னாடி வந்த ஸ்கின் வந்து நான் பார்க்காமலே இந்த ஸ்கின்னு ஃபுல்லாக பிரிச்சுட்டேன். புது ஸ்கின் வரப்போகுது நமக்கு எதிரான்ட்டு. பட்டு நான் பிரித்து வச்சதுக்கு அப்புறமாவும் நான் திருப்பியும் எடுத்து ஒட்டியிருக்கேன். நான் ஆக்சுவலாக எடுத்தது திருப்பி ஒட்டியிருக்கேன். ஆனாலும் அப்படியே ஸ்டடியாக ஒட்டுது. அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க இந்த ஸ்கின்னை ஒட்டிட்டு எப்படி இதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வேணும். அதுக்கப்புறமா இந்த பழைய ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த இதுலேருந்து எடுத்து பாருங்கள். அது அப்போ தான் உங்களுக்கு அந்த மேட் ஃபினிஷ் தெரியும். பார்த்திங்கன்னா அது மேட் ஃபினிஷ், க்ளாஸி கிடையாது. இந்த கவர்னால உங்களுக்கு க்ளாஸியாக தெரிஞ்சிருக்கும். கவர் ப்ராப்பராக தெரிஞ்சுங்களா? இப்போது இந்த ஃபோனு இதுவும் மேட் ஃபினிஷ் தான். ஸோ இது ரிமூவ் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ஒட்டினேன்னா கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்டி இருக்குது. அதனால் இந்த ஸ்டிக்கரை திருப்பியும் நான் தூக்கி போட விரும்பல, இந்த ரேப்பை. இது பார்த்திங்கன்னா மேலே டபுளாக வருது. இதுக்கு என்ன பார்த்திங்களா டபுளாக வருது மேலே. இது பார்த்திங்கன்னா மேலே கோட்டிங், அதுக்கப்புறமா தான் ரேப்பே வரும் பாதுகாப்புக்காக. அண்ட் லைட்டாக அந்த கம்மாக இருக்குது இந்த எட்ஜஸில் மட்டும். பட் இங்கே எங்குமே இல்லை. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் தெரியுதுங்களா? எவ்வளோ ஃபிங்கர் பிரிண்ட் பிடிக்குதுன்னு. அப்படியே என் கை ரேகை இதிலே இருக்கும் ஃபுல்லாக. ஸோ அதனால தான் நான் ஸ்டிக்கர் ஓட்டுறேன். ப்ளஸ் வந்துட்டு காலங்காலமாக போனால் கூட அந்த ஃபோன் புதுசாகவே இருக்கும். இப்போ நம்ம பைக்குக்கு எப்படி PPF அதே மாதிரி தான் இந்த ஃபோனுக்கு. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், அப்போ தான் இந்த எட்ஜஸ்லாம் க்ளீன் ஆகும். டோன்ட் வரி, இட்ஸ் அ வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஃபோன், வாட்டர் அண்ட் டஸ்ட், ஸோ ஒன்றும் ஆகாது. அதனால தான் தண்ணியில் ஊற்றி எடுத்து அந்த ஸ்டிக்கரே அந்த ரேப்பே போயிடுச்சு.
பார்த்து கேர்ஃபுல்லாக ஒட்டணும். ரொம்பவே கஷ்டம், ஆனாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் டூ இட். கீழே தான் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது, ஸோ இங்கேருந்து ஆரம்பிப்போம். ஓகே ஓகே ஓகே, அழகாக வருது. நான் போன டைம் மட்டும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அடிசிவ் நல்லா தான் இருக்குது. ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு, ஹேர் ட்ரையரும் போட்டாச்சு. ரிசல்ட் சூப்பராக வரும். இப்போ நீங்கள் ஃபோன் கவரே போட தேவையில்லை, பட் சேஃப்டிக்கு யாருன்னா போடணுன்னா கொஞ்சம் ஃபோன் கவர் போடும்போது பார்த்து ஃபோன் கவரை போடணும். இது பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் வரைக்கும் தெரியுதுங்களா? இந்த பாட்டம், சைட்ஸு, டாப்பு, இந்த சைடும் பார்க்குறதுக்கு ஃபோன் வந்து பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஒபாமா கான் ஜிம்கானா, ஒரு ஜாலியாக ஜிம்கானா சாங் இதுலேயும் வருது. ஹூலிகன், ஸ்பீட் டெஸ்ட், வெஹிக்கிள் கேமரா, கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ, சூப்பர்மேன், ஃப்ளாஷ் பிரேக், செம்மையாக இருந்தது. இதான் நம்ம ஓல்டு ஸ்டிக்கரு. என்ன பண்ணிட்டேன்னா அந்த விராப் ஒட்டினேன் பார்த்தீங்களா, கடைசியாக கரெக்டாக நான் ஒட்டி முடித்தேன், கேமராவில் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் விராப் ஃபுல்லாக பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கிட்டேயே காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டமில் கூட அந்த டிசைன் வரும், டாப்பில், அப்புறமா சைட்ஸில், எல்லா இடத்துலையுமே வரும். ஸோ பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குதுல்ல. இது நீங்கள் வந்து ஃபோன் கேஸ் யூஸ் பண்ணால் கூட அந்த அளவுக்கு ஒரு இது இருக்காது. பட் விராப் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த ஃபோன் வந்து நீங்கள் வாங்கினா எப்படி இருக்கும் பேக்கில் டிசைன், அந்த மாதிரியே இருக்கும் விராப் பண்ணிங்கன்னா. ஸோ எனக்கு பைக்கு அப்புறமா நான் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே விராப் பண்ணணும்னு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் கோப்ரோ கூட பார்த்து வச்சுருக்கேன். ஸோ கோப்ரோக்கும் விராப் பண்ணுறதுக்கு பார்த்து வச்சுருக்கேன். அப்புறமா நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இப்போ நான் காதில் மாட்டிருக்கேன் ரியல்மி பட்ஸ், அதுக்கும் விராப் வந்திருக்கு, அதையும் பார்த்துட்ருக்கேன். ஸோ எனக்கு விராப் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நல்லா பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பிடிக்கும், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் விராப் பண்ணுறது அப்படின்னா பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் யூனிக்காக திங்ஸ் இருக்கிறதெல்லாம் விராப் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். எனக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த விராப்போட குவாலிட்டி எப்படி சொல்கிறதுனா, நான் 10க்கு வந்து கரெக்டாக 9.5 கொடுப்பேன். ஏன்னா நல்லா திக்னஸாகவும் இருக்குது, நல்லா ஒரு அந்த ப்ரஷ் மெட்டல் ஃபீல் இருக்குது, அந்த மேட் ஃபினிஷர். ஸோ சூப்பராக இருக்குது, ப்ரிசைஸாக இருக்குது, கொஞ்சம் கூட இந்த ஃபோனுக்கு செட் ஆகாது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வேறு வண்டி இல்லைனா என் வண்டியே நான் வந்து வெளியெடுக்கிற மாதிரி வீடியோ தான் போடுவேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் எனக்கு கால் சரியாக ஆகலை, கிட்டத்தட்ட நான் காட்ட முடியாது இப்போதைக்கு, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக இதுவாக ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு என் கால். இப்போது நான் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்காக தான். என்னடா இத்தனை நாள் நான் வரலையே, எப்படியாவது வீடியோ போடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். பட் அந்த கால் வலி என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ பயங்கரமாக வேர்க்குது வேறு. ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அதோட உங்களுக்கு விடைபெறுவது நான் தான் உங்களுக்கு அஸ்வின் பலேட். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லைக் பண்ணலனாலும் பரவாயில்ல, டிஸ்லைக் பண்ணுங்கள், எதனா பண்ணுங்கள், பட் கமெண்ட் டவுன் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வந்து நல்லாயிருக்கு நான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ எவ்ரிபடி குட் நைட் அண்ட் டேக் கேர், ரைட் சேஃப். எல்லோரும் ஹெல்மெட் போடுங்க. பாய். திருப்பி கொடுத்தா தங்க மாட்டேன், வந்த வழியை பார்த்து கிளம்பு கிளம்பு கிளம்பு, அந்த போச்சு கிளம்பு 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 கிளம்பு, விடுஞ்சிரு